திருவள்ளுவரை பத்தி படம் நான் தான் எடுத்துக்கணும் முதல்ல. ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவன் நான் தான். அந்த வாய்ப்பை சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டுருக்கேன். என் பேர் அவரை தட்டிட்டு போயிட்டேன். நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் குரலோவியத்தை நீதான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும் போதே சொன்னார், நான் தான் திருவள்ளுவரை விடாம சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் நீ, அதனால எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப என்னன்னா எனக்கு சினிமால ரொம்ப பீக்கல் இருக்கேன். அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியை வித்துரும். அப்ப என்னன்னா அடுத்து படங்கள் கம்மிட் ஆகிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்க போனா திருப்பி இங்க கேப் வந்துடும். அந்த இடத்த வேற ஒருத்தர் ட்ரெயின்ல இது போடுவாங்க, துட்டு போட்டு வைப்பாங்க திரும்ப சீட்டுக்கு, அந்த மாதிரி போய் நான் வேற ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த சினிமால இடம் போயிடும். அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே, இந்த படங்கள்லாம் முடிச்ச உடனே பண்றேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் வேற சில கருத்து கொடுத்து அவர் கலைஞராக பண்ண முடியுது. அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. நான் இங்கே திருவள்ளுவர்னும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட்ட, நான் 19 வயசுல திருவள்ளுவர் தான் என் வீட்டில் வச்சிருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன். ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் இல்லையா, அதனால பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் நான். அதாவது ஒன்று வணங்கணும், சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது, ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் கும்பிட்றத நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அது உன் விருப்பம், நல்லது அப்படி. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா, உனக்கு வீட்டுக்காரா ஒழுங்காக கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இது நான் 35 வயசுல தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யணும். எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டேன். லேட்டாக தான் வந்தேன். ஆனால் சினிமாக்குள்ளே வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட அசிஸ்டண்டாக இருப்ப பெரும்பாலும் பெருசாகிடுவாங்க, பார்த்திபன் பாண்டியராஜ் எல்லாம் வர மாதிரி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அப்புறம் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னார், எனக்கு படம் வேணான்னாரு. ஏன்னு, நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலன்னா என்ன ஆகும், நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏட்டா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்குன்றதுனால நான் வச்சுக்கிட்டேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நான் திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துவார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சு அவனுக்கு. நான் அவனை சமாதான, அதுக்குள்ள நம்ம ப்ரொடியூசர் பேர் மாற்றிடுங்க, தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, பார்க்கலான்னா நம்மளை படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டி பார்ட்னர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான். என்னப்பா திருவள்ளுவர் தேவையில்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டராக பயப்படுறான். இந்த மாதிரி ஒரு திருக்குறளை போய் அவன் தான் நினச்சிட்டான்னா திருக்குறளை சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருப்பார் பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டான் போட்டிருக்கு. என்னடா வம்பு இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது, போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது. அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கூட என்ன சொல்றாரு, சார் அந்த சென்டிமெண்ட்டா அந்த திருவள்ளுவர் கலைக்கூடமே வைங்க சார், ஓடல்னா திருவள்ளுவர் வச்சே போச்சுடுவாங்க. எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா, அந்த படத்துல இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும். ஆனா ஓடலன்னா என்ன நினைச்சுவான், திருவள்ளுவர் பேர் வச்சு திருவள்ளுவர் பேர் கட்டு போயிடும். சென்டிமெண்ட்டா திருவள்ளுவர் பேர் வச்சு அந்த படம் ஓடலையான்ட்டான் என்ன ஆகுது, நம்மளால திருவள்ளுவர் கேட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன். நான் இந்த வரவேட்டினா படம்லாம் எல்லாம் திருவள்ளுவர் கலைக்கூடத்துல தான் வந்தது. வந்த பிறகு அவன் என்ன சொல்றான், திருவள்ளுவர்னு வைங்க அப்படின்னு. இப்ப பெருமை பேச திருவள்ளுவர் கலைக்கூடத்துல தான் நான் படம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். இப்ப திருவள்ளுவருக்கு வியாபாரம் அதிகமாகி போச்சு. அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக போச்சு. அப்ப வைக்கும் பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம்
சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். அவர் மக்கள் தொண்டுக்கு போக சும்மான ஒரு சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர். அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா? அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்கம் போடுச்சு, இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்தையும் போடுச்சுங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, நான் வரவும் போகிறாங்க நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மன்றம்னு வந்து உட்காந்தானுங்க. யோ என் படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னு தான் படமே எடுத்தேன். நீங்கள் 20 படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத, சினிமா நடிகனா பாரு. அவனை கொண்டு வந்து தரைகள் ஆக்கிடாரு, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராவோ ஆக்கிட்டாங்க அப்படின்னு நான் படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மன்றம் வச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து, சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் பேரை வையின்னு அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவே இல்லை, நாங்க திருக்குறள் ஒழுங்கா படிக்கவே இல்லை, நீங்க அந்த பேர் சொன்னீங்க அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை அத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன். மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வாசி இவர் மையம் அப்படின்னு வச்சு நம்ம கமலஹாசன் சார் அவர் ஒரு நாள் புரட்சிகரமா நான் தான் அது பண்ண. அப்போ வந்து மக்கள் வச்சாங்க. ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாங்க. அது வச்சுட்டு உடனே என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடின உடனே அது எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வயசு சின்ன வயசு, எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதில் வந்தான். போய் ஒரு இடத்துல ரசிகன் தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு, நாட்டில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது கூப்பிட்டு அப்படி திட்டுறாரு. என் காதலே விழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போடுவேன், ஜீன்ஸ் இது போட்டுருப்பேன், பேண்ட்டு அந்த இது பனியன் போட்டுருப்பேன். ஏன்னா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒன்று கல்யாணத்துக்கு நான் தள்ளி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆயாவது மாற்றணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில் மாட்டணும் தான். படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்தட போகணும்ல, பெரிய மனுஷன்னு சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பேர் அவன் கேட்கறது நான் தானே. சும்மா எவ்வளோ ஜீன்ஸ் சட்டை போட்டு ரோட்டில் தோத்துற மாதிரி இருக்குன்னா அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான். ஆனால் கஷ்டமா இருக்கும்ல. அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேற யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர் நானும் விஜயகாந்த். அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன், மற்ற நேரங்களில் 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர். ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாற்றிக்கிட்டே வராது. நான் திருவள்ளுவரில் வந்தது பிறகு என்ன ஆச்சுன்னா, படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்படின்னா இந்த விஷயத்துக்கு வந்தார். இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன், எவ்வளோ பேர் எங்கள் அம்மா பேரில் வைக்கலாம், எங்கள் அப்பா பேரில் வைக்கலாம், யார் பேர்லாம் வைக்கலாம், என்னை வளர்த்தவங்க தான். திருவள்ளுவர் பேரில் வச்சேன்னா இல்லறத்தை பற்றி மிக சிறந்த உலகத்தில் எதையே நீ, அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பற்றி இல்லை, நீ ஃபேமிலி மேன்னா நீ பெரிய ஆளுன்றார் அவர். இல்லறவாசி தான் உலகத்தில் பெரிய ஆளுன்றார் அவர். இப்போ திருமணம் நடக்குது, திருமணத்தை பார்த்தீங்கன்னா இவர் தான் டாக்டர், அவர் காலில் விழ மாட்டாங்க, இவர் தான் இன்ஜினியர் காலில் விழ மாட்டாங்க. மேரேஜ் ஆனவன் எவனா அவங்க காலில் தான் விடுவான். மேரேஜ் ஆனவனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்குன்னா வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு. நல்லது கெட்டது வாழ்க்கையில் இல்லறம் நல்லது நல்லறம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிஃபிகேஷன்லயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது. அப்ப அந்த ஃபேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு. அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறதுல இல்லறம் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தில் சேர்ந்தது இல்லைன்றார். ரெண்டாவது நானும் பார்ப்பேன், எத்தனையோ கடவுள் உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் இருந்தா இருப்பாங்க, ஒரு முருகர் ஃபேமிலியோட உட்காந்துருப்பாரு. நம்ம ஊர்ல தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க. அது இயேசுநாதரா இருக்கும் தனி இருப்பாங்க, நபிகளா இருப்பாங்க தனி இருப்பாங்க, சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் தனி தான் இருப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஆனா ஃபேமிலியோட இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளே மதிப்பா போடுது. சிவனுக்கு அந்த நிலைமை, ஃபேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும். அப்போ நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்ப நம்மளை கொடுத்தா நம்மள
அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ள கொண்டு வந்தேன். இப்போ திருவள்ளுவருக்கு இதனால தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். நான் ஆக்சுவலாக போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோக்கா பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்கிறேன். நான் அவர் போய் ஏதோ ஒன்று காலை முடிச்சு படம் பண்ணால் நான் காசு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவர் காமராஜர் ஐயா பற்றி படம் எடுக்கிறார், அடுத்தது இது எடுக்கிறார். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. அதாவது இது மாதிரி கஷ்டம் வெளியில் எங்கே இருக்காது. எல்லாம் வாழ்த்துவான், வெளியில் போய் என்ன பேசுவான் தெரியுமா? அதெல்லாம் குரூப்லாம் ஏதாவது ஒரு ஏரியா வச்சு படம் பண்ணாமல் 2 ஏரியாவில் காசு சம்பாதிச்சு இங்கே வந்து சொல்லுவான் பிரமாதமாக பண்ணிங்கன்னு. இது தேடாத சொல்லி தான் வெளியில் பேசி போவான். எது நிச்சயம் தான் போனது. ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுறதுக்காக மாலெல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணலை. திருக்குறள் எழுதுறதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதுறதுக்காக சேர சோழ மன்னர்கள் 3 பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க. பிறப்பு ஒக்கும் பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டாரு அவரு. அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வைத்தாங்க. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன், சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னாரு. ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினாரு. கடவுள் வாழ்த்துல கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன். சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சுவீங்க. அதனால மத அடையாளமே இந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி மத அடையாளம் அந்த 2 குறளை மாற்றி இருந்தாலும் சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாற்ற மாட்டேங்கிறார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒன்று எங்கே புகழ்ந்து வேலையை பார்த்தினா. அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி. அவர் நாட்டை பிடிங்க துவத்தி விட்டாங்க. அவர் போய் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து இது இருக்குல்லையா தெரி இது பண்ணுவாங்களே தெரி அடிக்கிற புயல், அதில் வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏரோலசிங்கன் காலத்தில் வாழ்ந்து அங்கே போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமண மதம் ஆட்சிக்கு வருது. அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க, மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றார். அப்போ அவர் நாடு கடத்தப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், நாட்டை எழுந்தவர். அவங்க மனைவிலாம் பேப்பர் நீங்கள் எங்கே கேட்டு பாருங்க. நம்ம வீட்டில் 2 நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், பொண்டாடி பேச மாட்டுது. ஆனால் கீழே கிடக்கிற ஒவ்வொரு சோறையும் அலசி அதை ஊசியாக குத்தி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ வறுமையை, அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்காங்க திருவள்ளுவர். நாம் என்ன திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்லை, திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போய் இங்கே ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க, வாங்க மாட்டாங்க. ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு, ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம். குரானை வேறு யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு வாங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க, இதை வாங்கிக்கணும். ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ், நாங்கள் வந்து குரான் படிக்கிறதில்லை, இது அவங்ககிட்ட கொடுத்து இது பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்ட கொடுன்னுவாங்க. ஒரு இந்துக்கிட்ட போய் கொடுத்தாச்சும் பகவத்கீதை நாங்கள் எதையுமே தொட மாட்டேன்னுவாங்க அவங்க. ஆனால் 3 பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா 3 பேர் வாங்குவான். அதுதான் இருக்கு. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து யோசனை பண்ணி வைக்கிறாரு. மத சண்டை வரும் வருங்காலத்தில் இவன் அவனை சண்டை போட்டுக்குவான். சண்டை போட்டுக்கும் போது நம்மளை 3 ஆக்கிடுவான். மத பிரச்சனையில் இந்த சிக்கலில் மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாமல் திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளு. நீங்கள் இலங்கை எடுத்துங்க, புத்தர் நல்ல கருத்து சொன்னார். இந்தாண்ட பக்கம் சிவன் தான் நல்லா சொன்னார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்கள தமிழர்கள் சிவன் அற்புதமாக சொன்னார், அன்பே சிவன் சொன்னார். 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்களே. அந்த இயேசுனர் நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேலில். இந்தாண்ட பக்கம் இருக்கிற ஈரானில் இருக்கிறவங்க யார் நபி நாயகன் நல்லா சொன்னார். 2 பேரும் பின்னிக்கிறாங்களே. மதம் மோதிக்குது. புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா? சிங்களவன் நம்மள அடிக்கிறான்ல, இந்த புத்தர் சொன்னதையும் அவன் கடைப்பிடிக்கிறான். அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ணிட்டார்னா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார். அதை நாம் வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில். நான் மறுபடியும் இப்போ சொல்கிறேன், திருவள்ளுவர் காலத்தில் வந்து சாராய கடைலாம் கிடையாது, கல் கடை தான் இருந்தது. இந்த கல் மரத்தில் இருப்பாங்களே, அதனால கல் ஒன்று ஆகினு ஒன்று எழுதினார். இப்போ திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணுவது தெரியுமா? சொல்லுங்க, திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணுவது தெரியுமா? ஒரு 4-5 கட்சி நாட்டை ஒட்டி துவச்சுவேன். என்னடா அது
உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சாராய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுதாமே துரத்திடுவார். இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊர்ல. நாம ஏதோ விழா நடத்துறோம். உண்மையே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்க இருக்கிற கட்சிகளே அடிச்சு போட்டு நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடை மூடிட்டு போற அப்படின்னு. திருவள்ளுவர் உயிரோட வந்து சேர்த்துக்க மாட்டார். ஓட்டுரிமை கூட கொடுக்க மாட்டாங்க அந்த ஊர்ல. ஏன்னா அவர் கொள்கை எந்த இந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம். அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து கல் அன்னைக்கு வானாரு. நான் சொல்லுவாரு திருவள்ளுவர் இருந்தாரு கல்லு கடையை தரேன்னு சொல்லுவார், சாராய கடையை மூடுறாரு. ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் லட்சக்கணக்கான மரம் வச்சிருக்கிறான், அவனாவது 4 காசு பொழைப்பான். கல்லு கடையை திறப்பாரு, சாராய கடையத்தை மூடுவார். ஏன்னா இது இல்லை. அப்ப அது இதுன்னா அங்கேயும் சேர்த்து பேசியிருப்பார். ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா, சாராய கடையை மூடினாதான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும். சாராய கடையை மூடாம வெறுமனே திருவள்ளுவர் பேசிட்டு தெரியுங்களா, ஒரு தீவிரவாதி எங்கேயோ தந்திருந்து பேசுற மாதிரி, வீட்டில் மறைமுகமாக பேசாத்திட்டு பேசிக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், திருமாவளவர்களுக்கு இருக்கிறாரு மற்றவனுக்கு, சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு. உங்க கட்சியில் கூட சாராயம் சாப்பிடுறியா, நீ வேணாம், நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்துட்டு சாப்பிடு, சோத்துக்கு இல்லாம மாட்டேங்கிற நீங்க உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியை இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாக்க சாராயம் நின்று போயிடும்ல. ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க, அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்தில் வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு. அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரன் ஆகாது. அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும். தயவுசெய்து சொல்கிறேன், சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார். இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கோம், அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே கால வைக்க மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் இந்த இது இருக்கல, வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில தூக்கிய மூடிட்டு இருப்பான். அவங்க கொண்டு போய் ஊர் ஊரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான். அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நடிச்சவங்களையும் நான் ஒரே வகையில் பாராட்டேன். இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா, சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை. அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை போட்டு இருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஆளை செலக்ட் பண்ணி போட்டார். இது வாசிக்கா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க வீட்டில் வாசிக்க போல தெரியுது இல்லையா. அப்படி அமைதியாக இருக்குது. அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார், அது போதுமாகி போச்சு. இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி தம்பி கொண்டு நல்லா பேசுனாரு. எங்க ஒரு கதாநாயகனா நினைச்சுவாரு. கதா நான் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருந்தோம். அவங்க பறந்துருவாங்க. நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஸ்டைலாக போய் திருவள்ளுவராக போட்டுனா டான்ஸ் பாடா ஒரு மாதிரி இருக்கும். பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுங்களை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு. அவர் சினிமாவில் இது இருந்துச்சு. இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காலில் தான் நம்ம வேணும். பத்திரிகையாளர் தான் வந்து பாரதிஜா 8 லட்சத்தில் எடுத்தாங்க. இவங்க தான் தூக்கி விட்டாங்க. பாரதிஜாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க. முள்ளு மலர் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க. பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து தூக்கி விட்டாங்க. பார்த்திபன், விக்ரமன், நாங்களாம் ரொம்ப சின்ன படம். இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு இவர் நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பத்திரிகையாளர்லாம் தூக்கி விட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம். எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல, ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ வந்து ஃப்ரேமுக்குள்ளே யார் இருக்காங்களா கூட நமக்கு தெரியுவாங்க. ஃப்ரேம் அவுட்டில் கடவுளைன்னு என்ன கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் இருக்குன்னா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும். பத்திரிகையாளர்லாம் 4 வாரத்தை எழுதி இது கண்டிப்பாக இதை பாருங்கன்னு சொல்லிடணும். அப்போ தான் இந்த படம் வெற்றி பெறும். என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சு தான். திருமண வரவேற்பு நிகழ்வுக்காக செல்ல வேண்டும். நம்முடைய ஐயா விஜி சந்தோஷம் அவர்களும் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தோடு அமர்ந்திருக்கிறார். எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் மிக ஆழமாக நுட்பமாக பல்வேறு கருத்துக்களை நம் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே 2 படங்களை தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிறார். ஒரு படத்தின் பெயர் காமராஜ், இன்னொரு படத்தின் பெயர் காந்தி, வெல்கம் பேக் காந்தி என்று 2 மாமனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக தயாரித்த பெருமைக்குரியவர். இந்த திரைப்படத்திற்கு ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து பெயர் சூட்டியிருக்கிறார்.
காமராஜ் காந்தி என்று பெயர் வைத்தவர் இந்த திரைப்படத்திற்கு திருவள்ளுவர் என்று பெயர் வைத்திருக்கலாம். ஏன் அப்படி வைக்கவில்லை என்று நான் யோசித்து பார்த்தேன். இதற்கு திருக்குறள் என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். கருத்தியலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற பார்வை அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். திருவள்ளுவரை விடவும் அவர் முன்வைத்த வாழ்வியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே திருக்குறள் என்றே இதற்கு பெயர் வைப்போம் என அவர் முடிவெடுத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த பார்வை பாராட்டுதலுக்குரியது, இந்த சிந்தனை போற்றுதலுக்குரியது. தனி நபரை முன்னிறுத்துவதை விட அவர் சொன்ன கருத்தியலை முன்னிறுத்த வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும், வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பார்வை. நம் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்து மக்களுக்கு தொண்டாற்றி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஆளுமைகள் பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தியடிகள். ஆகவே அவர்களை முன்னிறுத்துவது இன்றைக்கும் தேவையானதாக இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர், வாழ்ந்தவர் திருவள்ளுவர். இதில் என்ன ஒரு உண்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்றால், திருவள்ளுவர் என்கிற பெயர் திருக்குறளை எழுதியவர் என்பதற்கு ஆதாரம் இல்லை, அவர்தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, அந்த நூலை எழுதியவர் பெயர் இதுதான் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் கேள்விப்படுகிற அனைத்தும் அவ்வப்போது அறிஞர் பெருமக்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை தவிர காமராஜரை போல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு அல்ல. காந்தியடிகளைப் போல இந்த தேதியில் பிறந்தார், இந்த தேதியில் வாழ்ந்தார், மறைந்தார் என்று சொல்லுகிற உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் எதுவும் இல்லை. இப்போது நம்முடைய ஆட்கள் திருவள்ளுவர் எந்த சாதியாய் இருக்கக்கூடும், எந்த மதமாய் இருக்கக்கூடும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். திருவள்ளுவர் மதச்சார்பின்மை கோட்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை இயக்குனர் சேகர் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார். அதுதான் முன்னிறுத்தப்பட வேண்டிய செய்தி, அதுதான் கருத்தியல். ஆகவேதான் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் திருவள்ளுவர் யார் என்பதை விட திருக்குறள் என்ன என்பதுதான் மிகவும் முதன்மையானது, அது என்ன சொல்லுகிறது, அதுதான் நமக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. ஆகவேதான் திருவள்ளுவர் என்று இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டாமல் ஒரு கதாநாயகனை ஆராதிக்காமல் அந்த நூல் சொல்லுகிற வாழ்வியலை, கருத்தியலை, கோட்பாட்டை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிக உயர்ந்த பார்வையோடு இதனை அவர் அணுகியிருக்கிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஆயிரத்தி 1812 ஆண்டுதான் முதலாக இது அச்சுக்கு வந்தது என்ற தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்படி என்றால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னர், அதற்கு முன்பு வரையில் இது அச்சில் வரவில்லை, ஓலைகளில் இருந்தது. ஓலைகளில் இருந்த திருக்குறளை அன்றைய சென்னை மாகாணத்தின் அதிகாரியாக இருந்த எல்லிஸ், பிரபு எல்லிஸ் துரை, பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவருடைய முழு பெயர், அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தவர் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பன் என்பவர். பண்டிதர் அயோத்திதாசர்
தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அறிஞர். அது ஓரளவுக்கு கற்றறிந்த வட்டாரத்தில் அறிந்த ஒன்று. அவர் திராவிடம் என்கிற சொல்லை முதலில் புழக்கத்திற்கு, வெகுமக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர். திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கியவர். தமிழ் பௌத்தம் என்கிற கருத்தியலை வடித்தவர். அவருடைய தாத்தா கந்தப்பன். அவர்தான் தன் வீட்டில் பரணில் இருந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் எல்லிஸ் துரையிடம் கொடுத்து அவர் அதை படித்து அதை அச்சுக்கு கொண்டு வந்தார் என்று வரலாற்று தரவுகள் நமக்கு கூறுகின்றன. இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு. கர்நாடகாவில் அவருடைய திரைப்படத்தையே திரையரங்குகளில் ஓட்டவிட மாட்டோம் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆனால் 1812 எல்லிஸ் அவர்களும் 1852 ஹென்றி ஹொய்சிங்டன் என்பவரும், அவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ் குடிமக்கள், ஆங்கிலேயர்கள். அவர்கள் தமிழை கற்று, தமிழை ஆய்ந்து, தமிழ் அறிஞர்களோடு உரையாடி, அவர்கள் தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துரு போன்ற மொழிகளை எல்லாம் ஒப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த கருத்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்ற கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எல்லிஸ் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த ஹென்றி ஒய்சிங்டன் என்பவரும். அவருக்கு பிறகுதான், எல்லிஸுக்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1856 கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுகிறார். இந்த மொழிகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்கிற செய்தியை தாண்டி இந்தியாவில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது, சிறப்புக்குரியது தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் தான் என்கிற செய்தியையும் சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே பாலி மொழி இருந்தது, அந்த காலத்திலே சமஸ்கிருதம் இருந்தது. இன்றைக்கு பாலி மொழியை பேச யாரும் இல்லை. பௌத்தம், புத்தரே பேசிய மொழி பாலி மொழி என்று அறியப்படுகிறது. இப்போதைக்கு அது பேச்சு வழக்கிலே இல்லை. சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை. அந்த சமகாலத்தில் தோன்றிய அல்லது அதற்கு முன்பு தோன்றிய வரலாற்று தரவுகளை கொண்ட தமிழ் மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது. உலகம் தழுவிய அளவில் வலிமை பெற்றிருக்கிறது. புதுமையை உள்வாங்கி இருக்கிறது. தமிழ் மொழிக்கு உள்ள சிறப்பு தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி. பல மொழிகள் தோன்றி வளர்ந்து முதுமை அடைந்து மறைந்து போய்விட்டன. தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. அண்மையிலே ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன். செம்மொழி சிறப்பு தமிழுக்கு வந்ததற்கு அதன் தொன்மை காரணமா அல்லது இளமை காரணமா என்று தலைப்பிட்டிருந்தார்கள். முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. புதுமை என்று சொல்லியிருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன். இன்றைக்கு கணினி மொழி வந்துவிட்டது, அது புதுமை. கணினிக்கு ஏற்ப தமிழ் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கான செறிவை பெற்றிருப்பதால், செம்மை அடைந்திருப்பதால் அது செம்மொழி. செம்மை அடைந்திருப்பது என்றால் செழுமை அடைந்திருப்பது என்று பொருள். செழுமை உருவதைத்தான் செம்மை உருவது என்று நாம் சொல்லுகிறோம். செம்மையுற்ற ஒரு மொழி, எல்லா வளங்களையும் கொண்ட செழுமையுற்ற செம்மையுற்ற மொழி, அதனால் இது செம்மொழி. செம்மொழி என்பது சிவப்பு மொழி அல்ல. செம்மொழி என்பது செம்மையுற்ற மொழி. செம்மையுற்ற மொழி என்றால் செழுமையுற்ற மொழி.
செழுமையுற்ற என்றால் எல்லா வளங்களையும் உள்ளடக்கிய மொழி என்று. ஹைலி ரிச்சஸ்ட் லாங்குவேஜ், அதுதான் செழுமை, கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மொழிக்கு இன்றைக்கு உலகளாவிய பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நூல். எத்தனையோ படைப்புகள் தமிழிலே உண்டு, சங்க இலக்கியங்கள் உண்டு, 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 மேற்கணக்கு நூல்கள் 10 பாட்டு 8 தொகை, 14 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் இருக்கின்றன. அதிலே நாலடியார் ஒன்று, இன்னா 40, இனியவை 40 போன்ற நூல்கள் எல்லாம் வரும். அதிலே ஒன்று திருக்குறள். இத்தனை நூல்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிற, பெருமை சேர்க்கிற, பல்வேறு கருத்தியலை கொண்டிருக்கிற, கோட்பாடுகளை கொண்டிருக்கிற, தமிழர்களின் மாண்பை பறைசாற்றுகிற எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அந்த 18 கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறள் மட்டும்தான் உலகளாவிய நூற்றுக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பெற்ற பெருமுக்கிய நூல் திருக்குறள். அண்ணன் வி. சேகர் அவர்கள் சொன்னதைப் போல இது ஒரு மதம் சார்ந்த நூலாக இருந்திருந்தால் அந்த மதத்திற்குரியவர்கள் மட்டும்தான் போற்றி இருப்பார்கள், போற்றி கொண்டிருப்பார்கள். பைபிள் கிறித்தவர்களுக்குரியது. அதனால் உலகத்தில் எந்தெந்த மொழியை பேசுகிறவர்களும் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த மொழியிலே பைபிளை மொழியாக்கம் செய்கிறார்கள். குர்ஆன் இஸ்லாமியர்களுக்குரியது. இஸ்லாமியர்கள் உலகம் தழுவிய அளவில் வாழ்கிறார்கள். அவர்கள் என்னென்ன மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அந்த மொழிகளில் குர்ஆனை மொழியாக்கம் செய்து கொள்கிறார்கள். அதனால் அனைத்து பிற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய வேண்டிய தேவை வருகிறது. இஸ்லாமியர்கள் ஹீப்ரு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய, அரபு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதவழி சார்ந்த மக்கள் தங்கள் தாய்மொழியில் அந்த குர்ஆனை, இந்த வேத நூலை மொழியாக்கம் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் ஏற்படுகிறது குர்ஆனுக்கு, பைபிளுக்கு. ஆனால் அப்படி எந்த மதத்தையும் சாராமல், ஆனால் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் ஒரு மொழியை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள், ஒரு நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய நூல் திருக்குறள் மட்டும்தான். அதுக்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் கம்பல்ஷனும் கிடையாது, ஒரு வரலாற்று கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது. இந்த நூலை எங்க மொழியில மொழியாக்கம் செய்யுங்க, நாங்க இந்த வழிபாடு செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது, வலியுறுத்தம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் பல மொழிகளில், ஏராளமான மொழிகள் இந்த நூல் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் அதற்குள்ளே இருக்கிற கண்டென்ட். அதுதான் முக்கியமானது, உள்ளே இருக்கிற கருத்து. உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மாந்தர்களையும் வழிநடத்துவதற்கான வாழ்வியலை சொல்லுகிற நூல். அதற்கு எந்த மதச்சார்பும் கிடையாது. ஒரு செக்யூலர் டெக்ஸ்ட், மதசார்பற்ற கருத்தியலை கொண்ட ஒரு நூல். அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய நூலை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அது இன்னும் எடுபடவில்லை. நம்முடைய குரல் இன்னும் வலுவாக ஒலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லவில்லை, நாம் மனிதர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லுகிறோம். அதுதான் முக்கியமானது. அந்த மொழி சார்பு கூட திருக்குறளுக்கு இல்லை. நாங்கள் தமிழர்கள், எங்கள் மொழி மேலானது, உயர்ந்தது என்கிற அந்த சார்பு நிலை கூட திருக்குறளுக்கு கிடையாது. அதனால் எங்கள் மொழியில் எழுதப்பெற்ற நூல், எனவே இதை தேசிய நூலாக்க வேண்டும் என்று நாம் கோரவில்லை. எங்கள் தாய்மொழியில், தமிழ் மொழியில் படைக்கப்பெற்ற நூல், அதனால் தமிழர்களாய் இருக்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லவில்லை. இது மனித குலத்துக்கே பொதுவான நூல், உலக பொதுமறை. அப்படித்தான் திருக்குறளை நாம் முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது, உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும்.
அந்த பார்வை நம்முடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதனால்தான் இந்த திரைப்படத்திற்கு திருக்குறள் என்று அவர் பெயரிட்டிருக்கிறார், தலைப்பிட்டிருக்கிறார். இதுவே அவருடைய சிறப்பு என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.